வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டனிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 16, அதிகளவாக 22 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 29, அதிகளவாக 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாயிலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 33, அதிகளவாக 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்புவில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிங்கப்பூரிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிட்னியிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 10, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி இந்தியாவின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூரில் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மும்பையை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 28, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டெல்லியில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். சென்னையில் குறைந்தளவாக 25, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சேலமிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸும், அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவையிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையில் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதுடன் அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 13, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். வெள்ளூரிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் குறைந்தளவாக 27, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.